everyone, welcome to VALIMAI IS Academy. போன வீடியோவில் சேஃப்டி இன் ஃபேக்ட்ரிஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பார்ட்டான சேஃப்டி இன் ஃபேக்ட்ரிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங் கியர் அண்ட் டிவைசஸ் ஃபார் கட்டிங் ஆஃப் பவர், அதாவது சக்தியை நிறுத்த பயன்படுத்தும் சாதனங்கள், ஸ்ட்ரைக்கிங் கியர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எல்லா மிஷின்ஸையும் ஆஃப் பண்ணுறதுக்காக, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஃபீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிஷின். இந்த மிஷின் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லேருந்து ஸ்விட்ச் ஆன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறாமல் அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சுன்னா, நார்மல் கண்டிஷனில் ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அங்கே ஃபுல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும்ல. ஸோ அது எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்கணும். நமக்கு தேவையான இப்போ மட்டும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு மிஷின் வந்து ஓடலை, அந்த மிஷின் அப்போதைக்கு அன்னைக்கு நாளில் அந்த மிஷின் செயல்படலை அப்படின்னா, இந்த மிஷினோட பெல்ட் வந்து அதோட ஷாஃப்ட்லேருந்து ரிமூவ் ஆகியிருக்கணும் அப்படின்றதையும் இந்த ஆக்ட்ல சொல்லிக்கிறாங்க. இது வந்து செக்ஷன் 24 சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, செல்ஃப் ஆக்டிங் ரோபோட்டிக்ஸ் மாதிரி, அதாவது அதுவாகவே தானாக இயங்கும் இயந்திரங்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எப்போ வேணாலும் ஃபால்ட் ஆகலாம்ல. ஸோ அங்கே வந்து திடீர்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போலாம் ஃபால்ட் வரலாம். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் கிட்டலாம் வந்துட்டு தொழிலாளர்களை வந்து அதுக்கு அந்த மிஷின்ஸ்க்கு பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது 45 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கணும் அந்த மிஷினுக்கும் பக்கத்தில் வேலை செய்கிற ஒர்க்கருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 25 சொல்லியிருக்காங்க. புது இயந்திரங்களுக்கு உரையிடுதல், கேசிங், ஃபென்சிங் மாதிரி தான் இதுவும். ஃபென்சிங் வந்து ஹோல் மிஷின்ஸ்க்கும் பண்ணுறாங்க அப்படின்னா, கேசிங் வந்து ஒரு பார்ட்ஸ்க்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேசிங் பண்ணுறதுனால என்னென்னா, இந்த ஸ்க்ரூ சில குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மேலே பட்டு டேஞ்சரஸான சுச்சுவேஷனுக்கு கொண்டு வராமல் தடுக்கலாம். இது வந்து செக்ஷன் 26 சொல்லியிருக்காங்க. ஸோ கேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூ மிஷினரி. காட்டன், மெயினாக காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சு இயந்திரங்களின் அருகில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வேலை செய்ய தடை. ஓகேவா. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் நியர் காட்டன் ஓப்பனர். காட்டன் ஓப்பனர்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்கு பக்கத்துலேயோ ஆர் அந்த மிஷின்லேயோ பெண்கள் அண்ட் சிறுவர்களை அனுமதிக்க கூடாது கட்டாயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காட்டன் ஓப்பனர் இருக்குல்ல, அதை சீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சுவர் தடுத்திருக்காங்க, ஒரு பர்டிகுலர் உயரத்துக்கு அந்த சுவர் மாதிரி போட்டு தடுத்திருக்காங்க அப்படின்னா அங்கே பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வேலை செய்ய அனுமதிக்கலாம். இது அடுத்து பாருங்க, ஹாய்ஸ்ட் அண்ட் லிஃப்ட் இருக்கும், ஹாய்ஸ்ட் இருக்கும், பளு தூக்கிகள்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு ஃபேக்ட்ரினா அதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அதெல்லாம் ப்ராப்பராக பராமரிச்சுட்டு இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், பரிசோதிச்சுட்டு அதோட கண்டிஷன்ஸை வந்து ரெஜிஸ்டரில் குறிச்சிருக்கணும். ப்ராப்பராக உறுதியான பொருட்களால் அதை வந்து செஞ்சுருக்கணும். அதை வந்து ஒருத்தர் பராமரிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அதோட ஒர்க்கிங் லோடு. இப்போ இந்த லிஃப்ட் இருக்குது அப்படின்னா, இந்த லிஃப்ட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வெயிட் வந்து ஏற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கணும். அதாவது போயிட்டு இருக்கிறப்ப கதவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்குது, அந்த மாதிரி எந்த பழுதும் ஏற்படக்கூடாது. ப்ராப்பராக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கணும். தேவையானப்போ தான் அந்த கதவு வந்து திறக்கணும், தேவைப்படாதப்போ அந்த கதவு பூட்டியிருக்கணும், சாத்தியிருக்கணும். இதை வந்து செக்ஷன் 28 சொல்லியிருக்காங்க. அடுத்து தூக்கும் இயந்திரங்களும் உபகரணங்களும், லிஃப்டிங் மெஷின்ஸ், செயின்ஸ், ரோப்ஸ் அண்ட் லிஃப்டிங் டேக்கிள்ஸ். இதை வந்துட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ப்ராப்பரான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரியே தான் இதையும் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டரில் நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த கிரேன், இந்த லிஃப்டிங் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இதை சுற்றி 20 ஃபீட் தூரத்துக்கு யாரும் வராத மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்றது செக்ஷன் 29 சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அங்கே ரிவால்விங் மிஷின் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன சேஃப்டிலாம் வந்து பண்ணணும். அது ப்ராப்பராக ஒரு ஸ்டேஷ்னரியாக நிலையாக பொருந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதோட மேக்ஸிமம் ஸ்பீட், பெரிஃபரல் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், அதை வந்து ப்ராப்பராக அதில் குறிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது சுழலுதா இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். ப்ரெஷர் பிளான்ட், அழுத்தும் தடவாளம் அப்படின்னா, இப்போது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேஸு ஏர்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான நெசசரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிலலாம் வந்துட்டு ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். பிகாஸ் ப்ரெஷருங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ப்ராப்பரான
சேஃப்டி வந்து ஃபாலோ பண்ணணும். சேஃப் ஒர்க்கிங் ப்ரெஷர் இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கணும். அந்த ப்ரெஷர் வந்து சேஃப் ஒர்க்கிங் ப்ரெஷர்னு ஒரு அளவுகோல் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத என்ஷோர் பண்ணிக்கணும். இது செக்ஷன் 31 சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ளோர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஃப்ளோரு, வழித்தடம், தரை இதெல்லாம் வந்துட்டு உறுதியாக இருக்கணும், வழுக்காத மாதிரி இருக்கணும், ப்ராப்பராக ஒர்க்கருக்கு எந்த ஒரு சேதமும் விளைவிக்காத மாதிரி இருக்கணும். இதை வந்து செக்ஷன் 32 சொல்லியிருக்காங்க. அடுத்து பிட்ஸு, சம்பு, ஓப்பனிங் இந்த ஃப்ளோர், அதெல்லாம் ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோரில் எந்த ஓப்பனிங்கும் இருக்கக்கூடாது. பிட்ஸு சம்ப்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதனால் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாதுல்ல, அதனால் ப்ராப்பராக அதெல்லாம் மூடி போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.